அரசியல் A to Z. தமிழ்நாடு நில அளவை முறை, நவீன கால நில அளவுகோல்கள். உலகில் எல்லா பொருளுக்கும் ஒரு அளவுகோல் உள்ளது. உதாரணமாக ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துக்கும் அளவு இருக்கிறது. அதில் முக்கியமானது நில அளவை. உலகம் முழுவதும் பலதரப்பட்ட அளவுகள் உள்ளன. இந்தியாவில் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள், தெற்கு மாநிலங்கள், இப்படி 5 வகையாக பிரிக்கலாம். அதில் மொழியின் பங்கு முக்கியமானதாகும். வடக்கு இந்தி பஞ்சாபி, தெற்கு தமிழ் தெலுங்கு, கிழக்கு ஒடியா பெங்காலி, வடகிழக்கு அசாமி பெங்காலி, மேற்கு மராட்டி குஜராத்தி போன்ற மொழி அடிப்படையில் பாரம்பரிய நில அளவைகள் பெயர்கள் உள்ளன. அதே போல உலகில் நீரை கன அடி அளவு, நெருப்பை பைரோமீட்டர் அளவு, காற்றை அளக்க அனிமோமீட்டர் அளவு, தங்கத்தின் சுத்தத்தன்மை கேரட் என்றும், வைரத்தை கேரட் அல்லது FL தரம் என்றும், கெட்டித்தன்மை MOS ஸ்கேல் மூலமாகவும், திரவ பொருட்கள் லிட்டர் அளவு, வேகம் ஸ்பீடோமீட்டர், புகுமத்தை அளவிடும் சிஸ்மோகிராப், உயரம் நீளம் அகலம் அளவிட மெஜரிங் டேப் அளவுகோல் போன்றவைகளை உபயோகம் செய்கிறோம். இவை அனைத்திற்கும் மேல் இருக்கும் நமது பூமி எல்லா ஜீவன்களுக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் முதன்மை இந்த பூமிதான். பூமியில் பனிமலைகள், வனங்கள், விலங்குகள், காடுகள், வனவிலங்குகள், நீர்நிலைகள் தனக்கு தேவையான நிலங்களை, வழிகளை தானே தேர்வு செய்து கொண்டு உள்ளது. மனிதர்களுக்கு மட்டும் வீடு, விவசாயம், தொழிற்கூடம், கல்வி, போக்குவரத்து, மருத்துவம், ஆடம்பர தேவைக்கான கட்டமைப்புகள் போன்றவைகள் தேவை நிறைய இருந்தது. மக்கள் தொகை கூட கூட இடப்பிரச்சனை துவங்கியது. இருக்கும் இடத்தை பகிர்ந்து வழங்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு, அராஜகம் காரணமாக சட்டம் உருவானது. நில அதிகாரம், அளவு எழுத்து மூலம் வழங்கப்பட்டது. அப்படி பல 1000 வருடமாக இந்த முறை இருந்து வருகிறது. முதலில் கல்வெட்டு, பிறகு செப்பேடு, பிறகு பத்திரம் துவங்கி இப்பொழுது பட்டா, சிட்டா, அடங்கல், பத்திரம், தாய்ப்பத்திரம், ஆப்பதிவேடு, வரைபடம், ரசீது, வில்லங்கச்சாற்று என்று பல எழுத்துப்பூர்வமான வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சண்டிகார், டெல்லி போன்ற மாநிலங்களில் நில அளவியை பிகா, கானல், மர்லா, பிஷ்வா, கஜ், யார்டு போன்ற பெயர்களில் அழைப்பார்கள். மேற்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் குட்டா என்று அழைப்பார்கள், அல்லது விகா அல்லது பிகா என்றும் அழைப்பார்கள். அதே போல கிழக்கு இந்தியாவில் பிகா, கட்டா, டெசிமல் போன்ற பெயர்களில் அழைப்பார்கள். அதைவிட குறைந்த அளவான தார், லச்சா போன்ற பெயர்களிலும் அழைப்பார்கள். தென் மாநிலங்களில் சென்ட், கிரவுண்ட், ஏக்கர், ஹெக்டேர் போன்ற பெயர்களில் அழைப்பார்கள். குறிப்பாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் குட்டா, அங்கணன் போன்ற பெயர்களிலும் அழைப்பார்கள். உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ள நில அளவுகள் சதுர அடி, சதுர மீட்டர், ஏக்கர் மற்றும் ஹெக்டேர் ஆகும். உலகில் முதலாவதாக நில அளவை செய்தவர்கள் எகிப்தியர்கள். கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு முன்பு நில அளவை செய்துள்ளார்கள். இந்தியாவில் 2000 வருடங்களுக்கு முன்பு நில அளவை செய்துள்ளார்கள். புதிய வகை நில அளவைகள் 10 ஏப்ரல் 1802 ஆண்டு செயின்ட் தாமஸ் மலையில் இருந்து துவங்கியது. கிரேட் த்ரிகோணமெட்ரிக்கல் சர்வே என்று அழைப்பார்கள். இந்திய நில அளவை துறை 1767 ஆண்டு துவங்கப்பட்டது. சர்வே ஆஃப் இந்தியா 259 வருடங்கள் கடந்துவிட்டது. இந்தியாவின் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜார்ஜ் எவரெஸ்ட் 1790 1866 இவரின் பெயரில் தான் இன்று இமயமலை எவரெஸ்ட் சிகரம் உள்ளது. நில அளவை முறைகள் மற்றும் வகைகள். டிராவர்ஸ் சர்வே பெரிய பரப்பளவு உள்ள கிராமம், வட்டம் மற்றும் மாவட்ட எல்லைகளை துல்லியமாக கணக்கிட பயன்படும் முறை. எளிய முறை முக்கோண நில அளவை முறை, சிம்பிள் ட்ராங்குலேஷன் மெத்தட். நில உரிமையாளர்களின் அனுபவ எல்லைகளை அடிப்படையாக வைத்து
முக்கோணங்களாக பிரித்து அளவிடுவது. அடுத்து புங்கனூர் நில அளவை முறை, அதாவது புங்கனூர் மெத்தட் ரே சிஸ்டம். ஒரு புள்ளியிலிருந்து கதிர் போல கோடுகளை அமைத்து நிலத்தை அளக்கும் முறை. மூலை விட்டம் மற்றும் செங்குந்தளவு முறை டைகுனல் ஆப்செட் சிஸ்டம். சிறிய நிலப்பகுதிகள் மற்றும் மனைகளை துல்லியமாக அளவிட பயன்படும் முறை. எந்தெந்த வருடம் எந்தெந்த விதமான நில அளவை முறைகள் கொண்டு வரப்பட்டன? காசரா மெத்தட் 1858 முதல் 1865 வரை. டிராங்கிள் சிஸ்டம் 1866 முதல் 1887 வரை. சிம்பிள் டிராங்கிள் சிஸ்டம் 1866 முதல் 1887 வரை. பிளாக் சிஸ்டம் 1891 முதல் 1896 வரை. புங்கனூர் சிஸ்டம் ஆஃப் சர்வே 1914 முதல் 1916 வரை. நத்தம் சர்வே சிஸ்டம் 1987 முதல். முக்கிய நில அளவை மற்றும் ஆண்டுகள் 1793 முதல் 1796 வரை. பாராமகல் மாவட்டம், தற்போதைய கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வடார்காடு மாவட்ட கலெக்டர் கர்னல் அலெக்சாண்டர் ரீட் ஆணையின்படி சமூக பொருளாதார மற்றும் நில அளவை ஆய்வுகள் நடத்தப்பட்டன. 1802 வில்லியம் லாம்ப்டன் சென்னை பரங்கிமலையில் பெரிய முக்கோண வடிவியல் நில அளவை துவங்கப்பட்டு இந்தியா முழுவதும் முறைப்படி வரைபடம் தயாரிக்கப்பட்டது. 1858 சென்னையில் முதல் முறையான நில அளவை அமைப்பு தொடங்கப்பட்டது. கேப்டன் பிரின்ஸ்லி முதல் நிலவை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆரம்பகால நில அளவை 1820 முதல் 1826 வரை காலங்களில் நடத்தப்பட்டன. தொடக்க கால மற்றும் டவுன் சர்வே வருடம் 1901 1933 வரை நடத்தப்பட்டன. மறு சர்வே ரீசர்வே 1902 முதல் 1910 வரை நடத்தப்பட்டன. அடுத்து ராயத்து வரி நிலங்கள் சர்வே, இனாம் நிலங்கள் சர்வே, நஞ்சை புஞ்சை நிலங்கள் சர்வே, தரிசு நிலம், வனம், புறம்போக்கு நிலங்கள், பொது பயன்பாட்டிற்குள்ள நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்களை அளக்கப்பட்டன. இந்த சர்வே மூலம் FMB ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், புலப்படங்கள், வட்ட மாவட்ட வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டன. நத்தம் நில அளவை நத்தம் சர்வே 1988 முதல் 1992. கிராம நத்தம் ரெசிடென்சியல் லேண்ட், காலம் காலமாக வாழும் வீடுகளுக்கு மனைப்பட்டா, நத்தம் பட்டா வழங்கப்பட்டது. சுருக்கமாக நில அளவையின் பெயர்கள், அளக்கப்பட்ட வருடங்கள். டவுன் சர்வே 1901 முதல் 1933. நகர நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள். இனிஷியல் சர்வே 1902 முதல் 1910 வரை. இனாம் நிலம், கோயில் நிலம், நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், புறம்போக்கு நிலம், வனம் போன்றவைகள் அளக்கப்பட்டன. UDR சர்வே ரெக்கார்டு 1979 முதல் 1986 வரை. ஒட்டுமொத்த விவசாய நிலங்கள் மற்றும் கிராமப்புற நிலங்கள். நத்தம் லேண்ட் சர்வே 1988 முதல் 1992 வரை. கிராம நத்தம், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீட்டு மனைகள். நவீன நகர நில அளவை 2002 முதல் தற்போது வரை. நவீன மறு நில அளவை 2016 முதல் தற்போது வரை. DGPS மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் துல்லியமான டிஜிட்டல் மறுநில அளவை. சமீபத்திய முக்கிய நில அளவை முயற்சிகளாக நக்சா, ஸ்வமிதா மற்றும் DILRMP டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்கள் நவீனமயமாக்கல் திட்டம் ஆகியவை உரிமை பதிவேடுகளை RORS டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நிலங்களை அளக்க 1. சங்கிலி மற்றும் அளக்கும் பட்டை முறை. 2. தியோடிலைட் முறை. 3. டோட்டலைசேஷன் முறை. 4. GNS மற்றும் DGPS ரோவர் ட்ரோன் அளவீட்டு முறை. செயற்கைக்கோள் மற்றும் GIS வரைபடம், சேட்டலைட் மேப்பிங் அண்ட் GIS மெத்தட் போன்றவைகள் உபயோகம் செய்யப்படுகின்றன. நில அளவை அதிகாரிகள். மாநில மற்றும் மாவட்ட அளவிலான தரவரிசைகள். 1. நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் இயக்குனர். 2. நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் துணை இயக்குனர். 3. நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் உதவி இயக்குனர். 4. நில அளவை ஆய்வாளர். 5. நில அளவை துணை ஆய்வாளர். 6. நில அளவை உதவி ஆய்வாளர். 7. ஃபிர்கா நில அளவர். 8. கள நில அளவர். 9. கள உதவியாளர் போன்ற பதவிகள் வகிக்கிறார்கள். நில அளவீடுகள்.
ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 3 அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. 1. பாரம்பரிய நாட்டு வழக்க அளவீடுகள், குழி, மா, வேலி, காணி, மரக்கா போன்றவைகள். 2. பிரிட்டிஷ் வழக்கு அளவீடுகள், சதுர அடி, சென்ட், ஏக்கர் போன்றவைகள். 3. மெட்ரிக் வழக்கு அளவுகள், சதுர மீட்டர், ஏர்ஸ், ஹெக்டேர்ஸ். ஆனால் எல்லா பட்டா ஆவணங்களும் மெட்ரிக் அளவுகள் முறையில் ஏர்ஸ் அண்ட் ஹெக்டேர் தான் இருக்கின்றன. தமிழ் பாரம்பரிய நில அளவீடுகள். ஒரு குழி 144 சதுர அடி, 3 குழி 435.6 சதுர அடி, ஒரு சென்ட் 435.6 சதுர அடி, 100 குழி 1 மா, 302.5 குழி 1 ஏக்கர், ஒரு மா 14,400 சதுர அடி, 3.4 மா 1 ஏக்கர், 240 குழி 1 பாடகம், 34,560 சதுர அடி, ஒரு வேலி 6.63 ஏக்கர், 5 காணி, 2000 குழி, 2,88,000 சதுர அடிகள் கொண்டவை. பிரிட்டிஷ் வழக்க அளவீடுகள். ஒரு சதுர அடி 12 இன்ச்சு பை 12 இன்ச்சு, ஒரு சென்ட் 435.6 சதுர அடிகள், ஒரு ஏக்கர் 0.405 ஹெக்டேர், 4,047 சதுர மீட்டர், 4,840 ஸ்கொயர் யார்டு, 43,560 சதுர அடிகள். மெட்ரிக் வழக்க அளவுகள். ஒரு சதுர மீட்டர் 10,000 சென்டிமீட்டர், 10.76 சதுர அடிகள், ஒரு ஏர்ஸ் 100 சதுர மீட்டர், ஒரு ஹெக்டேர் 2.47 ஏக்கர், 10,000 சதுர மீட்டர், 1,07,639 சதுர அடிகள் கொண்டவை. FMB பற்றி தெளிவாக நமக்கு தெரிவதில்லை. அது நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. எனவே ஒரு நிலத்தை எப்படி அளக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் FMB எனப்படும் புல வரைபடத்தை பற்றி முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வே புல வரைபடத்தில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கிய செய்திகள். 1. FMBயில் நிலத்தின் அளவுகள், உட்பிரிவு எண்கள், விலைக்கு அருகில் உள்ள சர்வே எண்கள் ஆகியவை இருக்கும். 2. ஒரு சர்வே எண்ணின் எல்லை கோடுகளுக்கு பெயர் F லைன் என்று பெயர், ஃபீல்டு பவுண்டரி லைன் என்று பெயர். 3. குறுக்கு விட்டமாக வரும் லைனுக்கு G லைன் என்று பெயர். அது Aயிலிருந்து Dக்கு இவ்வளவு தூரம் என்று கணக்கிட்டு விடுவார்கள். 4. மேலும் Eயிலிருந்து Bக்கு விட்டமாக ஒரு லைனும் இருக்கும். அதன் அளவும் போட்டு இருப்பார்கள். அதுவும் G லைன் ஆகும். 5. 2. G லைனில் ஏதாவது ஒரு கல் காணாமல் போனாலும் மற்ற G லைனை வைத்து காணாமல் போன கல் எங்கு இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். 6. மீட்டர் கணக்கில் தான் FMB அளவுகள் எழுதுவார்கள். 7. ஒரே சர்வே எண்ணில் 15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் 1.5000 என்றும், கொஞ்சம் குறைவாக இருப்பின் 1.2000 என்றும், மிக சிறிய நிலமாக இருந்தால் 1.1000 என்றும் இருக்கும். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.